சி.ஜே. ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். துரந்தர் 1000 கோடி வசூலை தாண்டிய ஒரு ஹிந்தி திரைப்படம். செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. குறிப்பாக வந்து பேண்டமிக் அப்புறம் ஹிந்தி திரைப்பட உலகத்திற்கு பாலிவுட்டுக்கு சிறப்பாக எதுவுமே பெருசாக அமையல. ஒரு சில படங்களை தவிர்த்து பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தோல்வியை தழுவியது. தமிழிலும் குறிப்பாக வந்து தெலுங்கு, கன்னடாவில் எடுக்கப்பட்ட கேஜிஎஃப், பாகுபலி, RRR இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே வந்து பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகி புஷ்பா 1ம் சரி புஷ்பா 2ம் சரி வசூலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை செஞ்சுது. அவங்களால வந்து ஒரு தென்னிந்திய திரைப்படத்துக்கு சமமான ஒரு வசூலை எட்ட முடியவே இல்லை. அப்பப்போ நல்ல திரைப்படங்கள் வந்து வந்தது. ஆனால் இந்த வருடம் ஹிந்தி திரைப்பட உலகத்திற்கு ஒரு அருமையான ஆண்டாக அமைந்துள்ளது 2025. குறிப்பாக ஹோம் பவுண்ட் ஆஸ்காருக்கு படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. பட் நாமினேஷன் ரிசல்ட் வரல. பட் அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த திரைப்பட விழாலேயோ கான் மாதிரியான அன்செட்டன் ரெக்கார்டில் ஹோம் பவுண்ட் வந்து ஏற்கனவே படம் திரையிடப்பட்டு ஒரு 9 நிமிடம் கைதட்டலை வந்து அந்த திரைப்படம் வந்து பெற்றது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் துரந்தர் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆகி அந்த திரைப்படம் வந்து இப்போ வந்து நியூ இயரை தாண்டி இப்போ பொங்கல் வரப்போகுது. அந்த படத்தோடைய வசூல் வந்து இன்னும் வந்து டபுள் டிஜிட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. க்ரோர்ஸ் வந்து டபுள் டிஜிட் க்ரோர்ஸில் தான் இன்னும் வசூல், இன்னும் 1000 கோடி வசூலை தாண்டிய பிறகும் அந்த படம் வந்து மெயின் ஷோஸ் வந்து இந்தியா முழுவதும் வந்து இன்னும் குறையவே இல்லை. இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாகவே அந்த படம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரேடு அனலிஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் சமீப காலத்தில் வந்து இப்படி ஒரு வசூலை வந்து எந்த ஒரு படமும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் ஆடி மெதுவாக அந்த மொமெண்டம் குறையும். துரந்தர் வந்து இன்னும் மொமெண்டம் குறையவே இல்லை. இந்த படத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் தான் நான் சொல்லுவேன், ஆதித்ய தர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர். அவர் இயக்கிய படம் வந்து யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆப்ரேஷன், மிலிட்ரி ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. விக்கி கௌசல் வந்து அந்த படத்தில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகராக, தட் இஸ் ஒரு ஸ்டார் ஃபேக்டர் வந்து அவருக்கு அந்த படத்தில் தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு 2001 காந்தஹார் ஹைஜாக்கிலிருந்து தொடங்கி நம்மளுடைய 2008 பார்லிமெண்ட் அட்டாக் வரைக்கும், நடுவில் மும்பை டெரர் அட்டாக், இது எல்லாமே வந்து உள்ளடக்கிய படம் தான். இதுதான் பின்னணி. இந்த படம் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம். அதேமாதிரி லாங்கஸ்ட்டு பாலிவுட் ஃபிலிம் இதுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து ராஜ்கபூர் படங்கள் தவிர்த்து பார்த்தா, ஏன்னா ராஜ்கபூர் படங்கள் வந்து அவருடைய சங்கமெல்லாம் வந்து 3.5 மணி நேரமாலாம் ஓடி இருக்கு. பட் இந்த ஒரு 80களுக்கு அப்புறம் வந்த திரைப்படங்களில் லாங்கஸ்ட் பாலிவுட் ஃபிலிம் இதுதான். இந்த படம் வந்து என்னென்னா, பொதுவாக ஒரு 3 மணி நேரம் ப்ளஸ் உள்ள படங்கள் வந்து தியேட்டரில் போய் உட்கார்ந்தா நமக்கு வந்து வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அசதி வந்து நமக்கு வந்து வந்துடும். ஏதோ ஒரு படம் பார்க்குறப்போ சரி ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து பொதுவாகவே ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு தோணும். ஒரு ஆடியன்ஸாக தோணும், சில நேரம் டெக்னீஷியனாக வந்து இந்த ஒரு ஜம்ப் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னால நமக்கு வந்து தோணும். ஆனால் முதல் முறையாக துரந்தர் திரைப்படம் ஒரு 3 hours 20 minutes வந்து ரிவிட்டிங்கான ஃபிலிமாக இருந்தது. தட் இஸ் நமக்கு வந்து படம் ஆரம்பித்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியலன்ற மாதிரி நமக்கு வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எப்படி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ விறுவிறுப்பாக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஆச்சரியம். அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, கதையை அமைத்த விதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கதை அமைக்கப்பட்ட களம் வந்து இந்தியாவில் கதை நடக்கும், மீறி போனால் நம்ம இந்திய கதாபாத்திரங்கள் வந்து பாகிஸ்தான் பார்டரில் போய் அப்படியே ஒரு அட்டாக் பண்ணிட்டு அப்படி வர்ற மாதிரி தான் திரைப்படங்கள் தான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால்
இந்த திரைப்படம் அப்படி இல்லை. 90% இந்த திரைப்படம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே தான் நடக்குது. ஸோ வந்து இது வந்து என்னன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானர் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு டெரர் அட்டாக் வந்து இந்தியா அந்த காந்தகார் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அதற்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் வகையில், ஏன்னா அது பாகிஸ்தான் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனை வந்து உருவாக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கதாபாத்திரம், இந்த படத்துடைய நாயகன் வந்து அங்கே வந்து பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சி பக்கத்தில் இருக்கிற லயரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்து இது ஆப்ரேஷன் லயரி தான் இந்த படத்துடைய மெயின் சப்ஜெக்ட். ஸோ அங்கே போய் வந்து ஒரு பாகிஸ்தானியராகவே வாழ்ந்து அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கேங் வார்ஸ் அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த படம் வந்து. அதே மாதிரி வந்து பாகிஸ்தானில் நடக்கிற எலெக்ஷன், அந்த அந்த அதுக்கு அந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸு, ட்ரக்கு, அதே மாதிரி வந்து கவுண்டர் ஃபீட்டு, இப்போ இந்திய நோட்டுகளை வந்து அங்கே அச்சடிக்கிறது, அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக வந்து அங்கே வந்து எப்படி வந்து அந்த கேங்குகள் வந்து ஆயுதங்களை வந்து உருவாக்குறாங்க. அதில் சில காட்சிகள்லாம் வந்து ரொம்ப பகீர்ன்ற அளவுலே இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரர் அட்டாக் நடக்கும்போது லைவ் டெலிகாஸ்ட் நடக்கும். அப்போ வந்து அவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து அவங்க அந்த டெரர் குரூப் வந்து எப்படி உட்கார்ந்து அதை பார்த்தாங்க அப்படின்றது வந்து இந்த கண் முன்னாடி இந்த படம் வந்து கொண்டு வருது. ஸோ இந்த படம் வந்து அந்த மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இந்தியாவே ஆன்மாவே உழுக்குனது. ஸோ இது வந்து ஒரு பாகிஸ்தானில் இருந்து நம்ம கதாபாத்திரம், ஒரு இந்திய கதாபாத்திரம் வந்து அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து எப்படி பார்க்குது, இதெல்லாமே வந்து இருக்குது. இந்த படம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் பொலிட்டிக்கல் டிபேட் போக அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி இதெல்லாமே வந்து சில கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. குறிப்பாக இந்த படம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உடைய இன்வால்மெண்ட் நம்ம இந்தியோடைய டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து இந்த படம் வந்து நேரடியாகவே இந்த படம் வந்து சொல்லுது. பட் இந்த படத்துடைய சக்ஸஸும் அதுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த படம் வந்து ஒரு பூசி முழுகாம ஒரு நல்ல விறுவிறுப்பான த்ரில்லராக தான் நான் பார்க்குறேன். அதனுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை விட இந்த படம் வந்து இந்த படமாக்கப்பட்ட விதம், அப்புறம் நமக்கே வந்து எப்படின்னா ஒரு ஒரு அந்நிய மண்ணில் வந்து ஒரு 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 கதையுடைய முக்கிய கதாபாத்திரம் வந்து அங்கே வந்து செயல்படும் போது இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃபியர் வந்துடுது. ஓ, இவங்க வந்து எந்த சமயத்தில் இந்த கதாபாத்திரத்துக்கு ஆபத்து நேரப்போகுது, எந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் அந்த சூழலில் வந்து இவரை கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது வந்து ஒரு அண்டர் கரண்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து அந்த விறுவிறுப்புக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 hours 20 minutes வந்து நமக்கு வந்து போரே அடிக்கல இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய 2ஆம் பாகமும் விரைவில் வந்து வெளியாக போகுது இந்த மார்ச்சில். ஸோ அந்த 2ஆம் பாகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க போகுது. ஏன்னா அந்த கதை வந்து ஒரு ஆஃப் வேல தான் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு இதில் தான் இந்த படத்தில் வந்து அடுத்து பாராட்டப்பட வேண்டியது வந்து கேஸ்டிங். அபாரமான ஒரு கேஸ்டிங் இந்த திரைப்படம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரன்வீர் கபூர் கதாபாத்திரத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கதாபாத்திரமும் நம்ம படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஓ இவர் அப்படின்ற மாதிரி நமக்கு. குறிப்பாக மாதவன் வந்து அந்த மேக்கப் வந்து நமக்கு அடையாளமே காண முடியாது. அக்ஷய் கண்ணா, அர்ஜுன் ராம்பல், இந்த மாதிரியான ஒரு முதன்மை நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து இதில் வந்து பல்வேறு கதாபாத்திரங்களில் வந்து முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அக்ஷய் கண்ணா இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு பாகிஸ்தானிய கதாபாத்திரமாக ஒரு கேங் லார்டாக வர்றாரு. அபாரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துடைய கதாநாயகி சாரா, ரொம்ப தமிழில் அவங்க ஏற்கனவே பரிச்சயமானவங்க தான். இப்போ வந்து அவங்க கொஞ்சம் வளர்ந்து டீனேஜ் பருவத்தில் இருக்கிறாங்க. அந்த கதாபாத்திரம் வந்து படத்துக்கு வந்து நல்ல வலுவான ஒரு கதாபாத்திரம். இந்த படம் வந்து அக்ஷய் கண்ணா வந்து மாஸ்டர் பீஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸு, அவருடைய அந்த மேனரிசம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் வந்து உண்மையாகவே டைரக்டர் வந்து ஸ்கிரிப்டுக்கு அடுத்து நான் ரொம்ப பாராட்டுறது வந்து என்னென்னா கேரக்டரைசேஷன் தான். எல்லா கதாபாத்திரமும் வந்து ஒரு அற்புதமான ஒரு பின்னணியோட உருவாக்கியிருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லரில் வந்து அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆகாமல் ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஷேடு கொடுத்து, அதே மாதிரி அதுக்கு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை வந்து இயக்குனர் வந்து உருவாக்குனது இது. குறிப்பாக மாதவனுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இன்டெலிஜென்ஸ்லேருந்து, இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு நிஜ கதாபாத்திரத்து தன்மையோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து படமாக்கினா லொக்கேஷன். ஸோ இந்த பாகிஸ்தான் லொக்கேஷனை வந்து அவங்க வந்து எப்படி உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, பேங்காக்கில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு 6 ஏக்கரில் வந்து செட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனையே வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அந்தன்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த சூழல் வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து அந்த என்ன மாதிரியான ஒரு சூழலில் வந்து அந்த கேரக்டர்ஸு, லிவிங் லைஃப் வந்து அவங்களுடைய லைஃப் எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு மனசில் வந்து என்னடா இது இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அங்கே வந்து எங்கே பார்த்தாலும் கன் கல்ச்சர், அவங்கள ரொம்ப அங்கே வாழ்கிறவங்களுடைய எக்கனாமிக்கல் கிரைசிஸு, பட் அந்த மாதிரி இதில் பொலிட்டிக்கல் ட்ராமா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து வருது. பட் இதை வந்து எப்படின்னா அந்த கட்டமைத்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக பண்ணியிருக்கிறாங்க. சில ஆப்கான் பார்டரில், லடாக்கில், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இந்த படம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து அந்த சூழல், லொக்கேஷன் அனதர் ஹைலைட். சினிமாட்டோகிராஃபர் விகாஸ் வந்து ஒரு ப்ளூயிஷ் கிரே டோனும் வார்ம் லைட்டு யூஸ் பண்ணி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேன்வாஸை வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது நல்ல ஒரு வைடு ஸ்பெக்டக்கிளாக வந்து விகாஸ் உருவாக்கி இருக்கிறாரு. ஏன்னா அது வந்து ஏதோ சீட் பண்ணி எடுத்த மாதிரி இல்லாமல் நம்ம நல்ல வைடரான காம்போசிஷன்ஸு, இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரோவான இன்டீரியர்ஸு, ஒரு குறுகிய இன்டீரியர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அதே மாதிரி அங்கே வசதி படைத்தவங்களுடைய வீடுகள் எப்படி இருக்கும், அதே மாதிரி மக்கள் வாழ்கிற இது வந்து எவ்வளோ பேத்தட்டிக்கான குறுகிய வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. இது எல்லாமே வந்து விஷுவலாக வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக வந்திருக்கு. துரந்தூர் திரைப்படம் எப்படின்னா பொலிட்டிக்கலாக இது சரியா தவறா அப்படின்றத விட ஒரு ஸ்பை த்ரில்லராக வந்து பார்த்தா ஒரு மிகச்சிறந்த இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற அந்த ஜானர் வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோட கனெக்ட் ஆனதுனால ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்து படத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவல் அனுபவத்தை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இந்த படம் ஓடிடியில் பார்க்குறத விட தியேட்டரில் பார்க்குறத அதனோட சிறப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா அது 3 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து அப்படியே ரிவிட்டிங்காக வந்து படம் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிடும். ஏன்னா இது வீட்டில் பார்க்கும்போது, ஓடிடியில் பார்க்கும்போது நம்ம வந்து இயல்பாகவே பெரிய படத்துக்கு ஒரு கேப் விட்டுருவோம். துரந்தூர் பிக் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு மாஸ்டர் பீஸ், எஸ்பெஷலி ஒரு த்ரில்லராக வந்து மிக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.